Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 2 basic algebra exercise 2.5 very simplest exercise ரா simple exercise ஓகேயா ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கும் சால்வ் அப்படி கொடுத்து இன்டர்வல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே குட் கொஸ்டினை பாருப்ப அதில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 15 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. இதை நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. 2 × 15 அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் 30 மைனஸ் 30ன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு இன்ட்டுன்னு போட்டுக்க மேலே டி ஃபார்மேட்டில் போட்டாலும் சரி ஐ ஃபார்மேட்னு சொன்னாலும் சரி வி மாதிரி போட்டாலும் சரி சரிங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 31 6 5 சார் 30 6 5 சார் 30 6 மைனஸ் 5 டிவைடட் பை 2 2ஆல் டிவைட் பண்ணிடணும். எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதால் டிவைட் பண்ணிடணும் ஓகே. அடித்தோம்னா 3 வருது. அப்போ எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் 3 அது 2x மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 3 2x மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 3 2x மைனஸ் 5 ஓகே. லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் இருக்கனால தனித்தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆன்சரு 2x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு வந்துடும். இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/12 5/2 அப்படின்னு வந்துடும். 5/2 அப்படின்னு வந்துடும். டேரெக்டாக எழுதலாம் இல்லை பொறுமையாக எழுதலாம் சரி. எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. இப்போ நம்பர் லைன் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறேன், எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். இன்டர்வல் பிரிக்க போகிறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியும் போட்டு நம்பர் லைன் போட்டுக்கிறேன். நம்பர் லைன் போட்டுட்டு சரியில்லா சொல்கிறது இந்த நம்பர் லைன் போட்டேன். அதில் வந்து மைனஸ் இங்கிட்டு வரும் ப்ளஸ் இங்கிட்டு வரும் எழுதிட்டேன். இன்டர்வல் சார்னு எழுதுகிறேன். இன்டர்வல் சார்னு எழுதையில் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -3 ஒரு இன்டர்வல், அடுத்து -3லேருந்து 5/2 ஒரு இன்டர்வல், 5/3லேருந்து என்னது இன்ஃபினிட்டி ஒரு இன்டர்வல், அதை எழுதிக்க இன்டர்வல் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து எழுதிட்டேன். இந்த 3 இன்டர்வலையும் இது 3 இது 1 இது 1 3. அப்புறம் டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இன்டர்வல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 அந்த ஃபேக்டரை எழுதுகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 3 2x மைனஸ் 5 சைன் எழுதிக்க குறி ஓகே ரைட். இங்கே ஃபஸ்ட் இன்டர்வல் எடுத்து எழுதிக்கேன். அப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் இந்த இடத்துல ஒரு நம்பர் எடுத்து எழுதணும். -3க்கு முன்னாடி இடம் தம்பி இருக்கும். -4 வச்சுக்கலாமா. -4 இங்கே போட்டால் மைனஸ் ஆன்சர் வரும். இங்கே -4 போட்டால் இங்கே மைனஸ் ஆன்சர் தான் வரும். அப்போ மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆன்சர் ஆயிரும் சைன் ரைட். நெக்ஸ்ட் இன்டர்வல் எடுத்தோம்னா -3, 5/2 -3, 5/2னா 0வோட போட்டுக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா பாசிட்டிவ் ஆன்சர் வந்துடும், ப்ளஸ்ஸு வரும். இங்கேயும் 0 போட்டோம்னா மைனஸ் வரும். என்ன வந்துடும் மைனஸ் ஆன்சர் வந்துடும். மைனஸ் ஆன்சர் வந்துச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சைன் வந்து மைனஸில் வந்துடும் சரியா. இது மைனஸ் வந்துடும். ஏன்னா 2 × 0 0 -5னா -5 வந்துடும். அப்போ மைனஸ் ஆன்சரு. அடுத்து இந்த இன்டர்வல் எடுத்தோம்னா 5/2னா 2.5 2.5க்கு அடுத்து என்ன வரும் இந்த இன்டர்வலில் 3 எடுக்கலாம் 4 எடுக்கலாம் 5 எதுனா எடுத்துக்க இந்த இடத்துல நான் ஒரு 4 எடுத்து போகிறேன்னு வச்சுக்க. 4 + 3 7 வந்துடும்ல. அப்போ ப்ளஸ் ஆன்சர் வரும். இதில் 4 2 சார் 8 அதுவும் ப்ளஸ் ஆன்சர் வரும். அப்போ ப்ளஸ் தான் வரும் சைன் மல்டிப்ளை பண்ணால். நம்ம இப்போ வந்து பாசிபிள் இன்டர்வல் செலக்ட் பண்ண போகிறேன். எந்த இன்டர்வல் அப்படின்ட்டு பாரு சரியா. அதில் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னா லெஸ் தேன் 0ன்னு கொடுத்துருக்கு. லெஸ் தேன் 0னா நெகட்டிவ் இன்டர்வல். நெகட்டிவ் அப்படின்றது -3, 5/2 அப்படின்றது தான் மைனஸ் வந்திருக்கு பாரு சைனில். ஸோ அதை வந்து இண்டிகேட் பண்ணிவிட்டு எக்ஸ் பிலாங்ஸ்னு சொல்லி ஆன்சர் எழுதிரு. சரியா சொல்கிறது கேர்ஃபுல்லாக எழுதிக்கோ. ஆனால் முக்கியமான கணக்கு சின்ன கணக்கு தான். இதை எழுதிட்டேன். இதுதான் சொல்யூஷன். 0 லெஸ்ஸான்னு கேட்டிருக்கு மைனஸ் அந்த ஆன்சர் தான். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -3, 5/2 அப்படின்ட்டுருக்கு. மறந்துடும் நிதானமாக எழுதிக்க மறந்துடாத. -3, 5/2 அப்படின்ட்டு எழுதிக்க. நிதானமாக பார்த்துக்க, அவசரப்பட்டுறாத. சரியா சொல்கிறது பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஆமாம் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் இருக்குது அதில் சரியா. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது செகண்ட் சம் இருக்குது தம்பி. அதில் வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடலாம்டா. லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்கனால அதை நான் வச்சுக்க மறந்துடாத ப்ரீவியஸ் சம்மில் சரியா. இப்போ இதுலேயும் வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ஆன்சரில். ஏன்னா இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்கு பாரு அதனால்.
இதில் வந்து ஸோ எக்ஸ் கொஸ்டினை வந்து ஒழுங்காக எழுதிக்கிறேன். நான் அதில் மைனஸை மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக எழுதிட்டேன். இது கிரேட்டர் சிம்பிள் இருக்குது, இது லெஸ் தான் நான் மாறிடுச்சு மைனஸால் மல்டிப்ளை பண்ணையில். அப்போ நம்ம அதை எடுத்து செஞ்சோம்னா அதை எடுத்து தான் ஆன்சர் எடுக்கணும். செகண்ட் ஒன்லேருந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஆன்சர் எடுக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன வரும், 1:2 அப்படின்ட்டு வருமா, என்ன வரும்னு பாரு. கணக்கு தப்பாக இருக்கேன் 3. அப்போ இங்கே தப்பாயிரும். -3 2 -1 2 1:2 -3 இது 3டா. அப்போ x -1 = 0, x -2 = 0, x = 1, x = 2. சரியா சொல்கிறது? -3 2 இந்த இடம் பார்த்துக்கோ. ரைட். இன்டர்வல் பிரிக்கிறோம் 1 2. இன்டர்வல் -∞ to 1, 1,2 1, 2,∞ 1. இன்டர்வல் போட்டு பிரிச்சுக்க. இன்டர்வல்னு சொல்லி இந்த 4 இன்டர்வல் கீழே எழுதிக்கோ. எழுதிட்டு இடையில உள்ள நம்பர்ஸ் எடுத்து அதில் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். சரியா? பார்த்து நிதானமாக கண்டுபிடி. பொறுமையாக இன்டர்வல் டேபிள்ஸ் போட்டிருக்கேன், டேபிள்ஸ் போட்டு பொறுமையாக கண்டுபிடி. இன்டர்வலு மைனஸ் ஃபேக்டர் எழுதியில் x -1 x -2 சைன் எழுதிக்கோ, சைன் குறின்னு எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இன்டர்வல் -∞, 1, 1,2 2,∞. இரண்டுக்கு இடைக்கில 0 போட்டோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், சைனு ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது 1.5 போடலாம். 1.5 போட்டோம்னா முன்னாடி உள்ளதுக்கு பாசிட்டிவு, பின்னாடி உள்ளதுக்கு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ்ன்னு வந்துடும். 1.5 போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்து 3 4 போட்டோம்னா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் ஆன்சரு. அப்போ நம்ம சொல்யூஷன், பாசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கையில் என்ன இருக்கணும் அப்படின்னு பாரு. <0 இருக்குது கணக்கில். <0 இருந்துச்சுன்னா அந்த இடத்த எடுத்துகிட்டு வா. அந்த இடத்த எடுத்துகிட்டு வர <0 அப்படின்றனால நெகட்டிவ் சொல்யூஷன் எடுக்கணும். நெகட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னு எடுக்கணும். 0வோட சிறுசு அப்படின்னா இதுதான் சொல்யூஷன். ஸ்மாலஸ்ட்னு அர்த்தம், நெகட்டிவ். அப்போ இதுதான் ஃபீஸபிள் சொல்யூஷன், அதாவது ரிக்வயர்டு சொல்யூஷன் அப்படின்றதான். x பிலாங்ஸ் டு 1,2 க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டுக்கலாம் ஈக்குவல் இருக்கனால. அதுதான் அந்த கணக்கில் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி சொன்னேன். 1,2 அப்படின்னு அர்த்தம், க்ளோஸ்டு இன்டர்வல். இதுதான் ரிக்வயர்டு ஆன்சர். தேங்க்யூ.